الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع ماله وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مرصدة
في عمد ممكنا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا دار من لا دوم له، ومال من لا مال له، ولا يجمع من لا أمل له. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கடித்தவர், இணைத்துணை அற்றவர், சர்வகாரியங்களையும் செய்யும் சக்தி உள்ளவர். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யாரும் விடப்பட்டவரும் அல்ல. அவன் எதிராக யாருமே கிடையாது. கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அன்பாய் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் தயாரங்களை முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தனது பிறகு சொல்லியவாறாக புனிதமான ஜும்ஆவை கடந்து வேதகாலத்தோடு நிகழ்த்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கட்டங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து வாழ்வாரு. முதலில் எனக்கும், இரண்டாவது குடும்பத்தாருக்கும், அவ்வாறு உங்களுக்கு தத்துவாவோடு நசீஹத்தும் வஸீயத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு விசேஷமான ஒரு பெயர் தான், ஒரு புனிதமான ஒரு பெயர் தான் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய பெயர். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அவருடைய இரக்கத்தை வெளிக்காட்டுவதற்காக, அவருடைய அன்பை இந்த அடியார்களுக்காக வேண்டி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனில் 57 இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். சூரா மரியமில் மாத்திரம் அல்லாஹ் 18 இடங்களில் அல்லாஹ் ரஹ்மான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய இரக்கத்தை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சூரத்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய தனியொரு சூறாவை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த ரஹ்மான் என்ற இந்த வார்த்தைகளுக்கு மாற்றமாக குர்ஆனின் 3 இடங்களில் 3 சூறாக்களில் அல்லாஹ் அவருடைய சாபத்தை பற்றி அல்லாஹ் தெரிவித்திருக்கிறார். அவருடைய பதுவாவை பற்றி அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்றார். 3 சூறாக்கள் குர்ஆனில் மொத்தமாக 314 சூறா. அதில் 3 சூறாக்களில் அல்லாஹ் அவருடைய சாபத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்றார். எனக்கெல்லாம் தெரிந்த சூறா, எனக்கெல்லாம் பாடமான ஒரு சூறா. 3 சூறாக்களில் அல்லாஹ் அவருடைய பதுவாவை அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்றார். முதலாவது சூறா அல்லாஹ் சொல்கிறார், அளவுக்கு நிர்ணயம் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகும். முதலாவது சூறா. இரண்டாவது சூறா தப்பத் யதா அபீ லஹப் வ தப். சிறிய சூறா சகோதரர்களே, அபீ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகும். இரண்டாவது சூறா. மூன்றாவது சூறா இதுதான் இன்றைய மகாவுடைய சகோதரர்களே. இந்த சகோதரர்களே, நாம் அடிக்கடி மஸ்ஜிதில் இமாம்கள் எல்லாம் ஒவ்வொரு இருக்கின்றோம்.
எமக்கெல்லாம் மகமான சூரா சூரத்துல் ஹுமஸா. இந்த சூறாவும் நெருங்கியிருக்கிறது. அதெல்லாம் ஜனத்தின் போது இருக்கிறார். கண்ணுக்குரிய சகோதரர்களே, ஹுமஸா லுமஸா இந்த ரெண்டும் ஹுமஸா என்றால் உதாரணமாக எண்ணில் இருக்கவும் ஒவ்வொரு பெருசு. இதான் ஹுமஸா. சகோதரர்களை, இந்த விடயத்தை சமூகத்தில் பரவலாக காணப்படுகிறது. யாரும் பெருசாக இருப்பது கிடையாது. வாழ்க்கை வந்தபடி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அறிவது கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, தீர விசாரிப்பது கிடையாது. யார் எவ்வாறு நினைப்பது கிடையாது. மனிதர்கள் உண்மையில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் குர்ஆன் எங்களை பேசுகிறது. ஒரு மனிதனுக்கு உண்மையை பேசுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் எவ்வளவு சரியாக இருந்தார், சீராக இருந்தால் 20 வீதம் அவர்கள் கூட இது அல்லாஹ். மனிதன் தப்பு செய்யக்கூடியவன் அல்லாஹ் அவ்வாறுதான் படைத்திருக்கிறார். இதை யாரும் நோக்குவதற்கு எந்த அதிகாரம் கிடையாது. அது அவருடைய விடயம். குறை என்பது தன்னுடைய விடயம். என்ன நிற்கக்கூடிய குறை என்று சகோதரர்களை, இன்றைய சமூகத்தில் ஊடகங்களில் மீடியாவில் பரவலாக காணப்படுகிறது. சாதாரண விடயமல்ல சகோதரர்களே, பயப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய சாபமும் நிச்சயமாக சத்தியமாக இருக்கிறது. கடற்கரைக்கு செல்கின்றோம், 4 பேர் உருவாகிறோம், பிறரை பற்றி பேசுகிறோம். சகோதரர்களே, என்ன இல்லாத கிடையாது. ஜனாதாவிற்கு செல்கின்றோம், திருமணம் செல்கின்றோம், 4 பேர் செல்கின்றோம், மற்றவர்களை பற்றி பேசுகின்றோம். ஏன் சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், நாம் எத்தனை சுகம் செய்தாலும் சரி, எத்தனை சௌபாகியம் செய்தாலும், யார் யாரெல்லாம் வழிவிடாமல் எவரும் செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாசத்தை நாம் அடைந்து விட்டால் அதற்காக எதுவும் கிடையாது. அல்லாஹ் இந்த சிறிய சூறாவை படைத்துக் கொண்டார். சுரத்துல் நாம் விளக்கிக் கொண்டார். துன்யாவை நாம் மிகவும் பயத்தில் பார்க்கிறோம். சிறிய சூறா சகோதரர்களே, ஆழமான விளைவுகள் இருக்கின்றது. நம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஈயை போல் வாழ கொசுவிக்கின்றதே, இதை போல நாம் வாழ்க்கை. கொசுடைய தன்மை என்ன என்றால், இன்னொருத்தருடைய நம்பீசில்தான் கொடுப்பார். இன்னொருத்தருடைய அதை போன்றுவதற்கு அதை பின்வதற்கான கொண்டாடும். இதை போல நாம் வாழ்ந்துள்ளது. நம்முடைய தன்மை எவ்வாறு பார்த்தேன். தேடிகளுடைய தன்மையை போதிக்க வேண்டும். தேடி என்ன நல்ல பழங்களில் ஒரு உட்கார்ந்து சுத்தமான தேடி எடுக்கிறது. இதை போதிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய பண்பாடு, ஒரு மனிதனுடைய செயல், துன்யாவில் வாழவும் சகோதரர்களே, யார் எவ்வாறு இருந்தாலும் எதிரடிக்கக்கூடிய நான் நிவர்த்தி செய்ய வேண்டும். இதை விட்டு நின்று இங்கு மலர்கள் அவர்கள் மரத்தில் பிறகு கொண்டே குசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை, கவனிக்கூடிய விடயம், ஜனாசா அடங்கும் உடலில் கூட ஜனாசாவை அடக்கிவிட்டு கபிரிஸ்தானில் குதையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, கபிரிஸ்தான் என்பது சாதாரண சொல்லியிருக்கிறார்கள். நான் கபிரிஸ்தான் சென்றால்
என்னுடைய தாடி நனைப்பை நான் அழுகிறேன். அவ்வளவு மாறமான இடம் வாங்குகிறேன். என்னதுக்கு குடிமை பூசுவதற்கான இடமான நாங்கள் இந்த சகோதரர்களே சாதாரணமாகிவிட்டது, சர்வ சாதாரணமாகிவிட்டது. அற்பமான படங்களுக்காக வேண்டி, சில விடயங்களுக்காக வேண்டி இந்த சகோதரர்களே உங்களுடைய மானத்தை திட்டம் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய உரையை பிறந்து என்னில் இருக்கக்கூடிய உரையை இதுதான் இதற்கு நாசம். அல்லாஹ் சொல்கிறான், வைதந்த நாசம் அல்லாஹ்வுடைய சாபம் சொல்வதற்களே. அடுத்தது லுமசா. லுமசா என்றால் ஹுமசா என்றால் என்னில் குறையை பிறப்பிடுவது. லுமசா என்றால் ஒருவரை முன்னால் விட்டுவிட்டு பின்னால் கஞ்சாடை செய்வது. 3 பேரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் பெறுகிறார். இந்த 3 பேர் அவரை பார்த்து கஞ்சாடை செய்கிறார், கண்ணால் செய்கை செய்கிறார். இதுவும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அஸ்ரல் வாயில் என்று சொல்லப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் வைத்துவிட்டு பின்னால் கஞ்சாடை செய்வார். சகோதரர்களே, அவருடைய கடைசி கெட்டதாக அமைந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் கியாமத்துடைய நாளில் யாரும் நல்ல அமல்களை மறைத்து விட முடியாது, என்னிடத்தில் நன்மையை யாரும் உழைத்து விட முடியாது. ஏனென்றால் நான் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் இந்த நாவினால் யாரையும் பற்றியும் நான் குறையை பேசுவதே கிடையாது. இதை சொல்வதற்கு எவ்வளவு கைவிட்ட விஷயங்கள். நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய நேரத்தில் கை வைத்து கேட்போம், நான் இந்த தன்மையினவனாக இருக்கின்றேனா? ஒரு இடத்தில் நான் இந்த செயலுள்ளவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? நான் மன்னிக்கக்கூடிய நேரத்தில் உறுதியாக சொல்ல முடியுமா? நான் இதுவரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து எனக்கு சரியான அந்த குச்சி கூர்மை தென்பட்டதிலிருந்து என்னுடைய மௌத் வரைக்கும் நான் யாரையும் உதவி பேசியதை கிடையாது. யாருக்கு சகோதரர்களை சொல்ல முடியும்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் மன்னிக்கின்றதை இந்த நாவினால் நான் யாருக்கும் பேசியதை கிடையாது. சகோதரர்களே, மனைவிகளுக்கு சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இந்த விடயங்களை இன்னும் யாரை பற்றியும் பேச வேண்டாம், நல்லதை பேச வேண்டாம். நல்லதில் தொடங்கினான், கெட்டதில் முடியும். சகோதரர்களே, பிறருடைய நன்மையை நேசம் பண்ணினால் அவர்களை எழுதி வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்வோம். அல்லாஹ் அடையாளம் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாசத்துக்குள் எல்லாம் நாம் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பொதுவாக சம்பாதிக்கக்கூடிய நாம் மாறிவிடக்கூடாது. இதான் அல்லாஹ் ஒதுக்கவில்லை. இந்த தன்மை உடையவர்களுடைய அடுத்த தன்மை என்ன தெரியுமா? அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தனா. இவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னா, அவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் சேர்த்து வச்சு எண்ணி பார்ப்பார்கள். சதகா கிடையாது, ஜகாத் கிடையாது, சதகா ஜாரியா கிடையாது, வக்ஃப் கிடையாது. இவர்களுக்கு எந்த ஒரு மந்தும் கிடையாது. இவர்களுடைய வேலை என்று சொன்னால் பொருளாதாரத்தை திரட்டுவது, சேர்ப்பது. சகோதரர்களே, எப்பவுமே இந்த வருடம் 2 லட்சம் 2 கோடி, அடுத்த வருடம் எண்ணிப்பாவால் கூறியிருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய ரீதியில் எந்த ஒரு கணக்கும் செய்திருக்க மாட்டார். சேர்த்து வைத்துக் கொள்வார். அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தனா. அப்ப நாமெல்லாம் கேட்கலாம், பொருளாதாரம் சேர்க்க கூடாதா?
கணியத்துக்குரிய சகோதரர்களை சேர்ப்பது தப்பு கிடையாது. ஆனால் இஸ்லாமிய ரீதியில் மார்க்கம் என்ன சொல்கின்றதோ, நேரம் விடக்கூடிய நேரத்தில் சகாத், வக்ஃப் விடக்கூடிய கடமை நிறைவேறுவது, சதகா ஜாரியா, இவ்வாறு செய்தால் சகோதரர்களே குற்றம் கிடையாது, சேர்ப்பதில் தவறு கிடையாது. அல்லாஹ் முதலாவதாக இந்த 2 பாவங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். முதலாவது பாவம் குறை பேசுவது, மனித உணர்வு. 2வது மனம். இந்த 2ம் அல்லாஹ் பேசுவது சொல்கிறார். அவர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பொருளாதாரம் நிரந்தரமானது, இதற்கு ஒரு முடிவு கிடையாது. இப்படியே நினைச்சு கொண்டு சிலர் துணியாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சிறக்கிறது உழைக்கிறது, எங்களுக்கு மௌத்தத்தோடு இல்லை, எல்லாம் எங்களோட வரக்கூடியது, இப்படி என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக அல்லாஹ் சொல்கிறார், கல்லா. குர்ஆனில் கல்லா என்று எங்கெல்லாம் வருகின்றதோ இது பக்கி புரிந்து வந்தனம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்ல போகிறார், முக்கியமான விடயத்தை அல்லாஹ் கூற போகிறார். கல்லா என்ற குர்ஆனில் 33 இடங்கள் மாத்திரம்தான் வருகின்றது. சூரா மரியமிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறது, ஆரம்பமாகிறது. அதற்கு முன்னுள்ள கல்லா கிடையாது. ஏன் குர்ஆன் தெளிவாக பேசுகிறேன் என்றால், இது ஆக எல்லாருக்கும் தெரிந்த சூரா, எல்லாருக்கும் பாடமான சூரா. இதற்குள் என்ன இருக்கின்றது? அல்லாஹ் சொல்கின்றான், இந்த செயற்பாடுகளை எல்லாம் மேலே கூறிவிட்டு, இந்த பண்புகளை எல்லாம் அல்லாஹ் வர்ணித்து விட்டு அல்லாஹ் சொல்கிறார், இப்படி எல்லாம் உலகத்தில் செஞ்சிருந்தார்களே, பொருளாதாரம் இருந்துச்சு, நேரம் வந்துச்சு, சகாத்து இல்ல, சதக்கா இல்ல, மற்றவர்களுடைய குறைகள் புரிந்து ஆறாகிறது, வேலே இல்லை, காலை எழுந்ததிலிருந்து மாலை முன்பு வரை அவருடைய செயற்பாடு எல்லாம் அங்கு நீங்கள் கூடிக்கொள்வது, இன்னொருத்தரை பற்றி பேசுவது, இதை தவிர வேற வேறு கிடையாது. இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீ என்னிடத்தில் வந்து தொடங்க. அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான். ஆளுநரிடத்தில் கேளுங்கள், இந்த இப்பதன்மைகள் எல்லாம் சத்தியம். கடைசி வரக்கூடிய சக்தி செய்யப்பட்டதோ இதுவும் சத்தியம். நிச்சயமாக சத்தியமாக நான் சொந்தமாக அவர்களை வீசுவேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறார். 7 நரகம் இருக்கின்றது. ஹுமாமா, ஹாவியா, சயீர், சஃபர், லவா, இவ்வாறு 7 நரகம் இருக்கின்றது. அதில் முதலாவது நரகம் தான் ஹுமாமா. இந்த ஹுமாமாவை பற்றி அல்லாஹ்வே கேள்வியாக கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் وَمَا أَدْرَاكَ مَا الْحُطَمَةُ ஹுமானா என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நரகத்திற்கும் நரகத்துக்கு என்று 19 மலக்குமார்கள் அல்லாஹ் நியமித்திருக்கிறார். 19 சவாரியாக்கள் மலக்குமார்கள் அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த 19 மலக்குமார்களை வேலை என்றால், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டுவிட்டு மரணத்தை அடைகின்றார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் பிரித்து கொடுத்து வருவார் அடியார்கள்.
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் 3000 வருடங்கள் ஊட்டப்பட்டு இருப்பதாக இந்த உம்மமா. முதல் 1000 வருடம் ஊட்டப்பட்டது, நெருப்பு சிவப்பாக இருந்தது. அடுத்து 1000 வருடம் ஊட்டப்பட்டது, கரும்பாக மாறியது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 3வது தடவை ஊட்டப்பட்டது, அந்த நெருப்பு நீளமாக மாறியது. 3000 வருடங்கள் ஊட்டப்பட்ட நெருப்பு இந்த கூடிய நரகம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றுக்கு ஊட்டப்பட்டிருந்தால் புகை வந்திருக்கும், அந்த உபமாவிற்கு புகை கூட கிடையாது. யாரெல்லாம் உலகத்தில் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ அல்லாஹ் தயாரித்திருக்கக்கூடிய நரகம். இந்த உபமாவுடைய 3 தன்மைகள் இருக்கின்றது. அதற்கு முன்னால் அல்லாஹ் நரகத்திற்கு அடியார்களை கொண்டு சென்றவுடன் மக்ஷரில் எவ்வாறு அடையாளம் காண்பது? உதாரணமாக, ஒளியின் மக்களை எல்லாம் அல்லாஹ் மக்ஷரில் ஒன்று சேர்த்து விட்டான். இப்ப எப்படி அடையாளம் காண்பது? இவர் இந்த செயலில் கூறியதுதான். கண்ணியத்தினுடைய சகோதரர்களே, சூரத்துல் கலமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், மூதேவிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய 10 செயல்களில் ஒன்றுதான் புறம் பேசுகிறது. மூதேவிகளுடைய 10 செயல்களில் ஒன்றும் புறம் பேசுகிறது. நபீன் என்றால் புறம் பேசுது. 3 அடையாளங்கள் இருக்கின்றது சகோதரர்களே. ஒன்று என்ன தெரியுமா? நரகவாதிகளுடைய அடையாளம். நிப்பாட்டியதோடு அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கரும்பாக இருக்கின்றது. பிரகாசம் கிடையாது உலகத்தில். நரகத்தோடு நரகத்தின் அருகாமல் நிப்பாட்டியதோடு அவன் கலந்து விடு. முதலாவது அடையாளம் நரகவாதிகளுடைய. 2வது அடையாளம் சகோதரர்களே, கண்களெல்லாம் நீல நிறமாக இருக்கும். 3வது அடையாளம், அவர் கவலையுடையவராக கவலை கொண்டவராக இருந்து கொண்டிருப்பார். பார்த்துடன் விளைகிறோம் நரகவாதி. இப்ப அல்லாஹ் உபமாவுடைய 3 தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வினால் ஊட்டப்பட்ட நெருப்பு. அல்லாஹ் எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வோடு சேர்ப்பது கிடையாது சகோதரர்களே. சில விடயங்களை மாத்திரம்தான் அல்லாஹ்வோடு இணைத்து பேசுகின்றார். அது மிக கடினமானதாக இருக்கும். அல்லாஹ்வை ஊட்டிய நெருப்பு இந்த நெருப்பு. யாரும் விரித்து போடுவது கிடையாது நரகத்திற்கு. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துர் ரஹ்மானில், யனவல் முஜ்ரிமூன பிஸ்ஸிமாஹும் வயுഖது பின்னவாசி வல்-அக்தாம். நரகத்திற்கு வயுഖது பின்னவாசி வல்-அக்தாம், முன்னொரு கிரௌமத்தை காலையில் விழித்தான் வீசப்படும். வெல்கம் பண்றது கிடையாது. அங்கு அல்லாஹ் நரகத்திலே தண்டனை பற்றி இன்னொரு அல்லாஹ் சொல்கிறார். யுர்ஸலு அலைஹிமா ஷுஅபும் மின் நார் வ நஹாசுன் ஃபலா தன்தஸிரான். அல்லாஹ் சொல்கிறார், நஹாஸ் என்றால் இயற்கை கரைக்கு நான் ஊற்றுவேன் கார்கள். எவ்வளவு சகோதரர்களே, ஒரு நஹாஸ் என்றால் இயற்கை கரைக்கு ஊற்றுவது கார்கள். யார் பதிவு செய்ய போவது கிடையாது சகோதரர்களே. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறார், அல்லதி தத்வாலிஹு அலா. இப்ப உலகோட பேசப்பட்டுள்ளன. முதலாவது என்ன தெரியுமா? அந்த நெருப்பு சுகம். தத்வாலிஹு அலா. அவருடைய
உள்ளத்தை தான் முதலாவது. உள்ளத்தால்தான் எல்லாத்தையும் செஞ்சு அறவழங்குல நல்லதை கேட்கவில்லை, குறை பேசுறது, பொருளாதாரத்தை சேர்க்கிறது, இதெல்லாம் செஞ்சது உள்ளத்தால்தான். சிந்திச்சு செஞ்சது. அதான் சுத்தமாவோட ஈசப்பட்டவுடன் அல்லாஹ் சொன்னார், முதலாவது உள்ளத்தை அந்த நெருப்பு சொல்லு. அல்லாஹ் எங்களுக்கு சொல்கின்றார், وَلَهُ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا. நான் உள்ளம் கொடுத்திருந்தேன், ஆனால் நல்லதை சிந்தித்ததே கிடையாது. وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا, கண்ணை கொடுத்திருந்தேன், நல்லதை பார்த்ததே கிடையாது. وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا, காதை கொடுத்திருந்தேன், நல்லதை கேட்டதே கிடையாது. இவர்கள் யாரு தெரியுமா? أُولَٰئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ. கல்அன்ஆம் கால்நடைகளில் போன்றவர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார், அதற்கும் தகுதியில்லாதவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 3000 வருடங்களாக ஊட்டப்பட்ட நெருப்பு, இதற்கு நாம் விரையாகிவிடக்கூடாது. இதற்காகவே அல்லாஹ் எங்களுக்கு துனியாவை தரவில்லை. தௌபா செய்யும் சகோதரர்களே, நாம் எங்களுடைய அமல்களில் நாம் முன்னோர்களுக்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறார், அல்லாஹ் நரகத்துடைய வாயில்களை எல்லாம் பூட்டி விடுவார், யாருக்கும் வெளியே விட முடியாது. இந்த மஸ்ஜித பாருங்க சகோதரர்கள், எத்தனை கதவுகள், எத்தனை ஜன்னல்கள். பிரச்சனை வந்தால் நாம் தப்பிப்பதற்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது. நரகத்தின் சகோதரர்களே, எல்லாம் கதவுகளில் மூடப்பட்டு விடும். சதா என்றால் கதவுகள் எல்லாம் ஒப்பந்தப்பட்டு விடும். நெருப்பு மாத்திரம்தான் சகோதரர்களே. கடைசியாக அல்லாஹ் சூராவை எழுதினார், அல்லாஹ் கடைசியாக தூக்கி கட்டி விடுவார். கம்பு தெரிவிக்கும் நரகத்தில் அல்லாஹ் விளங்கு போட்டு விடுவார் சகோதரர்களை, யாரும் தப்பிக்க முடியாது. நிலவரமே இவ்வாறு சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சக்கரை தயாரித்து வைத்திருக்கின்றார், சரீரை தயாரித்து வைத்திருக்கின்றார், நவாகிஷுடைய நரகத்தை தயாரித்து வைத்திருக்கின்றார். இவ்வாறு 7 வகையான நரகங்களை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, உலகத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார், மிக பெருமையாக பயன்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். கைசேதப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரம், காலம் எல்லாம் பெருமையான சகோதரர்களே. அல்லாஹ் விசாரிப்பான் கியாமத்தில், உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு நீ கழித்தாய், உன்னுடைய நேரத்தை நீ எவ்வாறு செலவிடுகிறாய், நான் எவ்வளவெல்லாம் உனக்கு எவ்வாறான ஞானங்களெல்லாம் உனக்கு நான் தந்தேன், நீ எவ்வாறு பயன்படுத்தினாய். சகோதரர்களே, அனைத்திற்கும் கேட்டு நிற்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாம் எங்களுடைய அன்பான்களை சீர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அந்த நரகம் மிக கொடூரமானது. யா அல்லாஹ், அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கடைசி நேரம் கலிமாவுக்கு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய அன்பான்களை சீர் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எண்ணெய் கற்றுத் தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் பூங்காவனமாக மாற்றுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. அந்த இடத்திற்கு நாங்களும் செல்ல இருக்கின்றோம். யா அல்லாஹ், அந்த இடத்தினுடைய நிகழ்வுகளை லேசாக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக.
الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وجعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. الصلاة والسلام على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار وآناء الليل وأطراف النهار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. اتقوا الله تبارك وتعالى. اتقوا الله حيثما كنتم. عليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم البدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا. ولا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا وهو أرحم الراحمين. ولا يحب الدنيا فتكونوا من الخاسرين. فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. بارك الله لنا ولكم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وبر رحيم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. اتقوا الله تبارك وتعالى. اتقوا الله حيثما كنتم وإن الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة. وقال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال صلى الله عليه وسلم من صلى علي واحدة صلى الله بها عشرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال صلى الله عليه وسلم اللهم ارحم أمتي بأمة أبي بكر الصديق رضي الله عنه وأشهدهم في أمر الله عمر رضي الله عنه وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم أجمعين. وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده ظاهرة وباطنة لا تغادر ذنبا. اللهم في أصحابي لا تتخذوا غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم
ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. لا تلبي خلقنا بالنار ولا تجعلنا من خطرها وقنا من لهبها فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويزدكم واذكروا الله أكبر والله يعلم ما تصنعون.